முதல் நாள் தான் ராஜ்மோகன் வந்து சொல்கிறாரு, பார்த்தீங்களா எல்லா சேனலும் ஓப்பன் பண்ணிட்டோம், லைவ் ஓடுது பார்த்தீங்களா அப்படின்னா. ஏன் நீங்கள் லைவ் ஆஃப் பண்ணீங்க? உங்கள் தலைமுறைக்கு பேச தெரியலன்னு ஆஃப் பண்ணிட்டீங்களா இல்லையா? நீங்கள் எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட என்ன நினைக்கிறீங்கன்னா, அந்த விளையாட்டை அந்த பாப்கார்ன் விற்கிற மாதிரி விற்றுட்டு போகிறது கிடையாது அரசியல். அப்படி தான் நீங்கள் அரசியல் பண்ணீங்க 2 வருஷம், அப்படி தான் விளம்பரம் பண்ணீங்க, அப்படி தான் பிரச்சாரம் பண்ணீங்க, அப்படி தான் மீட்டிங் நடத்துனீங்க, போனீங்க, போகிற இடத்துக்குலாம் கொத்து கொத்தாக வந்து செத்தான், எல்லாரையும் தூக்கி கொண்டு புதைச்சிட்டீங்க. அதை பற்றி பேச்சே இல்லை. எல்லாரும் படிச்சுட்டா எல்லாரும் மாறிடும்னு நினைக்கிறீங்க. படித்தது மூலமாக அவனுக்கு அறிவுனா கல்வி வேற, அறிவு வேற. என்ன நாலேஜ் தராது? ஒரு பர்டிகுலர் எஜுகேஷன் நாலேஜ் இஸ் டிஃப்ரெண்ட். பட் அப்படி ஒரு பெரிய எஜுகேஷன் நாலேஜ் இருந்திருந்தா இன்னைக்கு அரசியல் சூழல் எப்படி இருக்கு? இந்த அரசியல் சூழல் நடந்திருக்குமா? ஸோ இது வந்து எஜுகேஷனுக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் முதல்வன் திட்டம்ங்கிற ஒரு பேர்னால அந்த நாடு அழிஞ்சு போயிருமா? அதையே மாத்துறேன். நான் முதல்வன் திட்டத்தில் நான் ஸ்டாலின் திட்டம் இருந்தால் நீ மாற்றினதை நான் ஒத்துக்குவேன். நான் ஜெயலலிதா திட்டம் இருந்தால் மாது. அது நான் முதல்வன் திட்டம், நான் முதல்வன், நான் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு கெப்பாசிட்டி சொல்கிற டைட்டில் மாத்திர ஈகோ உனக்கு இருந்துச்சுன்னா மக்கள் மேலே உனக்கு எவ்வளோ ஈகோ இருக்கும்? நீங்கள் இருக்கிற இடம், உங்களுடைய கல்வி, இந்த வளர்ச்சி எல்லாத்துலேயும் திமுக திமுக திமுக, கலைஞர்னு வரும், ஜெயலலிதான்னு வரும், எம்ஜிஆர்னு வரும். அது எங்கேயாச்சும் விஜய்னு வருமா? இனிமேல் வருமோ? இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் தாவேக்கால போய் சேர்றாங்க, கம்யூனிஸ்ட் தலைவர்கள்லாம் சேர்றாங்க. அப்படின்னும் போது போஸ் வெங்கட் அவர்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு எண்ணம், ஒரு பொழப்பா? அப்போ அந்த முகங்களை பார்க்கும்போதே நாகரிகமற்ற அநாகரிகமான முகங்களாக தெரியும். ஆனால் அந்த பாப்கார்ன் வித்துங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னீங்கல்ல, ஆல்மோஸ்ட் அடுத்த 5 வருஷத்துக்கு திமுகவும் அதே மாதிரி இருக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டு தான் அந்த ஜென்சி மீட்டெல்லாம் வைக்கிறாங்களோ, நம்மளதுக்கு இப்படி தான். அதுக்கு தான் எதிராக ஒரே ஒரு விஜய் வந்து 12 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் எல்லா பிள்ளைகளையும் நாசம் பண்ணிட்டாருங்கிறதுக்கு அதே வேலையை நம்மளும் செய்ய முடியுமா? போராளிகள் இங்கே எப்படி உருவாகுறாங்க அப்படின்னா, போராளிகள் வந்து போராட்ட களத்திலிருந்து வரணும், வாய் போராளிகள் வரக்கூடாது. விஜயெல்லாம் வாய் போராளி. விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்ப்பரேஷன் தயாரிப்பில் விஜய் ஆண்டனி மற்றும் சுவாசிகா நடிப்பில் சசியன் இயக்கத்தில் நூறுசாமி வெற்றி நடை போடுகிறது. 20 years ஆஃப் ஃபீல்ட்ல இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ், ஹாஸ்டல், படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் வேற. அன்னமால்னாலே மன திருப்தி தான். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. பேன் டாகிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது நடிகரும் இயக்குனருமான திரு போஸ் வெங்கட் அவர்கள். சொல்லுங்க சார். ஆனால் இப்போ அண்மை காலமாக எல்லாருமே அதை மட்டுமே பின் பாயிண்ட் பண்ணுறாங்களே. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு இப்போ சிவாஜி அவர்கள் கூட அவரை பற்றி சொல்லும்போது சார் சொல்லும்போது வாயா தேவரே வாயா அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்தந்த ஜாதியை சொல்லி கூப்பிடுவாருன்னு சொல்லி ஒரு வழக்கு நம்ம கேள்விப்படுறோம்னு வைங்களேன். ஆனால் அப்படி இருந்த காலகட்டத்தில் கூட அவங்களோட ஒரு பெரிய ஜாதிய வேறுபாடு இருந்த மாதிரிலாம் நமக்கு தெரியல. அதை பார்த்து ஒரு வாய்ப்போ இல்லை ஒரு மாதிரியான ஒரு ஏற்றத்தாழ்வோ பார்த்த மாதிரி இல்லை. இன்னைக்கு நம்ம யாருமே அப்படி ஒரு அடைமொழியை பயன்படுத்துறதே கிடையாது. இல்லை நமக்கு தெரியல. ஒருவேளை நீங்களே கூட சில விஷயங்களை மாற்றிக்கொள்ளணும். அந்த காலகட்டங்களில் வாங்க தேவரே இருந்துச்சு, வாங்க பறையரே இருந்துச்சா, வாங்க பல்லரே இருந்துச்சா, வாங்க வன்னியரே இருந்துச்சா, வாங்க நாயுடு இருந்துச்சு, வாங்க முதலியார் இருந்துச்சு, வாங்க செட்டியார் இருந்துச்சு, வாங்க தேவர் இருந்துச்சு. ஏன் அதெல்லாம் வரல? அதெல்லாம் முன்னாடியே வரல. இப்போ முன்னாடி வருது. அப்போ 2 பேரும் பேர் போடும்போது பிரச்சனை வருது. அப்போ அது 2 பேருமே அந்த பேரை போட்டுக்காதீங்க, எல்லாரும் சமந்தானேன்னு பேச வரும். ஸோ இந்த புரிதல் உங்களுக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா இதில் இந்த கபாலியில் வந்து ஒரு டைலாக் வச்சுருப்பார், மறு வச்சுக்கிட்டு அப்படின்னு. அது ஏன் சொல்கிறான்னா, அப்போ வந்து எல்லா திரைப்படம் கபாலி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த கபாலிங்கிற பேரே ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தினுடைய பேராக சித்தரிச்சோம். அதுவே தவறு தானே? கண்டிப்பாக. நீங்கள் வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பெரிய சாதியினுடைய பேரை உங்களால் குறிப்பிட்டு சொல்லலாம். அதான் சொல்லணே, நீங்கள் எதெல்லாம் உடைபடுகிறதோ, உடைபடும் பொழுது அதுக்கான காரணிகளை வந்து நம்ம தூக்கி கையில் பிடிக்கிறது ஒரு விதமான அநாகரிகம். ஸோ அதை இப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் ரவிச்சந்திர அஸ்வின்னு போடுறோம். அவர் பிராமணர். அவர் நம்மளை மாதிரி அந்த பையன். ஆக்சுவலி அஸ்வினுக்கு வந்து இந்த தான் பிராமணுங்கிற எண்ணமே இல்லாத ஒரு பையன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிரிக்கெட்டரு, மனுஷனாக பியூட்டிஃபுல் பர்சன் அஸ்வின். ஆனால் நீங்கள் ஸ்ரேயாஸ் ஐயர்னு தான் போடுறாங்க. ஸோ இப்போ அது வட மாநிலங்களில் இன்னும் இருக்குது, கேரளாவில் இன்னும் நிறையா இருக்குது. தமிழ்நாட்டில் அது இல்லாமல் பண்ணதுக்கான காரணம் இப்போ அவங்க எல்லாரோடையும் நம்ம முற்போக்காக போயிட்டுருக்குறோங்கிறதுனால தான், வேறு ஒன்றும் இல்லை சார். ஆனால் இப்போ அதை நோண்டுறோம் இல்லை சார், அது நோண்டுறதுங்கிறது வந்துட்டு யாருக்கான ஆதாயமாக நோண்டிட்டு? அது வந்து நீங்கள் சாதிய மத இன ஏற்பாடுகளில் இங்கே அரசியல் வளர வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. அது நீங்கள் பாரதிய ஜனதாவே கூட நான் வெளிப்படையாக சொல்லுவேன். அந்த மாதிரியான கட்சிகள் வரும்பொழுது அவங்க எதையாவது ஒன்று தொட, ஆப்போசிட் ஆக்ஷனுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் ஒன்று இருக்கும். அவங்க எதையும் தொட போக, இப்போ சிஏஏலாம் இப்போ நம்ம பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? சிஏஏ பேசும்போது அதற்கு எதிர்மறுப்பாக நீ தம்பி வருவான்ல, தம்பி வரும்போது நான் தோல் தொடுவேன்ல. இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிப்போம் இல்லையா? ஸோ அதனுடைய இந்த நீட்சி தான் இது. இப்போ நீங்கள் யாரோ ஒருவன் எங்கேயோ ஒரு விஷயத்தை தேன் கூட தொட்டான்னா அது எங்கே போய் முடியும்? தேன் எடுக்கிறதுல முடியாது, அந்த கொட்டுறதுல தான் போய் முடியும். அவங்க வர்றதும் தேன் எடுக்கிறதுக்காக வரல. இப்போ இங்கேருந்து வட மாநிலங்களில் அவங்களுக்கு ஜெயிச்ச அந்த கோட்பாடுகள் ஏன் தமிழ்நாட்டில் ஜெயிக்கலைன்னா, நீங்கள் முதல்ல கேட்டிங்களே பெரியாரும் ராஜாஜியும் ஒன்றாக இருந்தார்கள். பெரியாரும் ராஜாஜியும் ஒன்றாக இருந்தபோது ஆர்எஸ்எஸ் இருந்தது, பாரதிய ஜனதா இல்லை.
உண்மை. நீங்கள் ஆர்எஸ்எஸ் நேரடியாக ஒரு ஒரு கொள்கை கொண்ட மதச்சார்பான ஒரு புள்ளியாக இங்கே வந்து இறங்கும்போது யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அது அரசியல் கட்சியாக வரும்பொழுது நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்கிறதுன்னு ஒன்றும் என்னுடைய பண்பாடை அதை நான் ஐம் ஐயர் இல்லை நான் ஏதோ ஒரு சாதிய ரீதியாக பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது பிட்வீன். இப்போ உங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக வரும்போது என்ன தான் வந்து சொல்லுவாங்கல்ல, நீங்கள் என்னத்தை தான் மூடிட்டு என்ன பண்ணாலும் சுயரூபம் ஒரு நாளைக்கு வெளியில் வரும்பாங்கள்ல. ஸோ அந்த புள்ளி அவங்க கையில் வைக்கிறாங்க. அப்போ வந்தது தான் இது. நீங்கள் பாரதிய ஜனதாவினுடைய பேச்சு அவங்க அரசியல் வளர்ச்சியில் வந்தது தான் இங்கேயும் வந்து இந்த பிரச்சனை. பட் அதுக்குள்ளே அந்த சாதிய அப்படிங்கிறது நம்மக்கிட்ட காலங்காலமாகவே சின்னதாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கான போராட்டங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதுக்கு தான் கல்வியை கொண்டு வரோம். இப்போ கல்வியை கொண்டுட்டு வந்தோடனே நான் என் திரைப்படத்தில் ஒரு செயல் இருப்பேன், நீங்கள் என்னை கல்வியை கொடுத்துட்டு தான் நினைக்கிறீங்க, எல்லாரும் படிச்சுட்டா எல்லாரும் மாறிடும்னு நினைக்கிறீங்க. படித்தது மூலமாக அவனுக்கு அறிவுனா கல்வி வேறு அறிவு வேறு. எஜுகேஷன் நாலேஜ் தராது. என்ன நாலேஜ் தராது? ஒரு பர்டிகுலர் எஜுகேஷன் நாலேஜ் இஸ் டிஃப்ரெண்ட். பட் அப்படி ஒரு பெரிய எஜுகேஷன் நாலேஜ் இருந்திருந்தால் இன்றைக்கி அரசியல் சூழல் எப்படி இருக்குது? இந்த அரசியல் சூழல் நடந்திருக்குமா? ஸோ இது வந்து எஜுகேஷனுக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை. அதை நான் அப்போவே சொல்லியிருப்பேன். நான் என்னுடைய திரைப்படத்தில் 1948 நம்ம காமிச்சிருப்பேன். நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீங்க கல்வி கொடுத்தா எல்லாம் மாறும்னு. கல்வியெல்லாம் கொடுத்துருவீங்க, எல்லாம் மாறிடும், டாக்டர் ஆவான், இன்ஜினியர் ஆவான். அன்னைக்கு தான் அதிகபட்ச முட்டாள்தனத்தை பண்ணுவான்னு அதில் சொல்லியிருப்பேன். அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனை சாதிய பயமாக்குவது, மத பயமாக்குவது. அது நீங்கள் முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இந்துன்னு சொல்கிறதா இருக்கட்டும். நீங்கள் ஒரு கிறிஸ்தவன் வந்தால் அவன் பின்னாடி கிறிஸ்தவர்கள் ஓடுவதாக இருக்கட்டும், அவன் நல்லவனை கெட்டவனானே பார்க்குறதில்ல. ஒரு முஸ்லீம் வந்தால் அவர்கள் பின்னாடி ஓடுவதாக இருக்கட்டும், ஹிந்துன்னு ஒருத்தன் தான். அது மூணுமே தப்பு. நீங்கள் எல்லாருமே மனிதனுக்கு தேவையான நற்பண்புகள் இருக்கா, அது பின்னாடி தானே ஓடணும். அதுக்கு பின்னாடி ஓட இங்கே யாருமே தயாராக இல்லை. அவர்களை மீறி ஒரு உணர்வு வருது. சாதியை சொன்ன ஒரு உணர்வு, ஒரு மதத்தை சொன்னோடனே ஒரு உணர்வு. உடனே தாழ்த்தப்பட்டவர்கள் அவங்க சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் தூக்கி வச்சு தாழ்த்தப்பட்டவர்கள்ட்டே அள்ளி கொடுக்குறீங்களே, தாழ்த்தப்பட்டவர்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களேன்னு ஒன்று இருக்குது. அவனுக்கு பேரே தாழ்த்தப்பட்டவன். இப்போ கீழே இருக்கிறவன் பூரா தூக்கி விடுறது யார் வேலை? உண்மையிலே அது உன் வேலை தான். ஏன் அவனை தூக்கி விடுறீங்கன்னு கேட்குற வேலை தான் அவனை தூக்கி விடுறது. மனித பண்பு என்ன? நடந்து போயிட்டு கீழே பழத்தம் உளுந்து கிடக்கிறான், ஐயோ வாப்பான்னு தூக்கி விட்டுட்டு, அதுதானே நம்முடைய பேசிக் பண்பு. அந்த பண்பையே நம்ம வந்து முரண்பாடாக பேசிகிட்டு இருக்கிறோம் சார். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் வந்துட்டு பார்த்தா தெரியுது. அப்போ எல்லாருக்கும் கல்வி கொடுத்தோம் அப்படின்னா கூட என்ன நடந்திருக்குன்னு தெரியுதுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ முட்டாள்கள் எல்லாம் சேர்ந்து வாக்களித்து விட்டார்கள்ன்ற மாதிரியான ஒரு கருத்து. அது நீங்கள் சொல்லிட்டு போஸ் வெங்கட் சொன்னார்னு போடுவாங்க. இப்போ சமீபத்தில் இப்போ என்னென்னா, இப்போ வந்து ஒரு டிராயிங் வரைகிறோம்னு வச்சுக்கோங்களேன். மேலே தலை, 2 கை, உடம்பு, காலெல்லாம் நம்ம வரைகிறோம். இவன் எந்த இடம் தேவையோ அது வரைக்கும் வெட்டிக்கிறான். கை மட்டும் தேவைன்னா கை, கழுத்து மட்டும் வேணா கழுத்து. என்ன சொல்கிறோமோ அதில் இவனுக்கு தேவையை மட்டும் வெட்டிக்கிறான். இப்போ என்னென்னா, நான் திமுகவை திட்டினேன்னா, அது யாருக்கு தேவை? அதை யார் பப்ளிஷ் பண்ணுவான்? அவன் எடுத்து பப்ளிஷ் பண்ணுறான். என்ன இப்போ நாளைக்கு என்ன சேர்த்துக்க போகிறான் இல்லை கட்சியில், இல்லை நான் தான் போய் சேர போகிறேன். என்ன அதனால் உங்களுக்கு என்ன சந்தோஷம்? லைக் என்னென்னா, அது ஒரு விதமான எவனாவது ஒருத்தன் கரெக்டான சரியான கருத்துக்களை பேசிடக்கூடாது. பேசுனா அவனை இந்த மாதிரி போட்டு அடிச்சு விட்டுறணும். அடிச்சு விட்டு அவன் கருத்துக்களே பேச விட்டுரும். என்னன்னா, இப்போ முன்னாடியெல்லாம் வந்து நல்ல கருத்துக்களை பேசுகிற சரியான ஆட்களை நம்ம தேடி பிடிச்சிட்டு இருந்தோம். இப்போ எங்கேயாவது பேசினான்னா அவனை கீழே அறுத்து விட்டு அவன் மேலே வரமாட்டான். அப்போ தான் நம்ம கூட்டம் இருக்குல்ல, எதை பற்றியும் யோசிக்காத கூட்டம், அதோட பயணம் பண்ண முடியும். இல்லைன்னா அவனை போய் 4 பேருக்கு புத்தி சொல்லி கொடுத்தவன் நல்லவன் ஆக்கிவிட்டானா, அறிவாளி ஆக்கிவிட்டானா என்ன பண்ணுறதுன்ட்டு இந்த மாதிரி ஆளுகளையாக வேறு இருக்கிறது. அது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது இன்றைக்கி நேரத்தில் இல்லை, அது நேரில் வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் கூட இருக்குது சார். ஆனால் இப்போ பேசும்போது சொன்னீங்க, இப்போ நான் போய் இந்த தாவைகளை சேர போகிறேன் அப்படின்னு. ஆனால் இப்போ ஒரு சீசனாகவே இருக்குல்ல சார், பெரிய தலைவர்கள் எல்லாம் தாவைகளை போய் சேர்றாங்க, கம்யூனிஸ்ட் தலைவர்கள்லாம் சேர்றாங்க. அப்படின்னும் போது போஸ் வெங்கட் அவர்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு எண்ணம் இல்லை சார். நம்ம போய் சேர்றதுக்கான எண்ணம் நமக்கு வரணும் சார். எப்படி வரணும்னா, இப்போ ஆட்சியில் இருக்கான்ப்பா, போனால் ஏதாவது வருமானம் சம்பாதிக்கலாம்ப்பா, அப்படி போய் சேரக்கூடாது. அப்படி போய் சேர்றது வந்து அது வந்து சுய ஒழுக்கமே இல்லை. இப்போ நீங்கள் இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறார், விஜய் ஒரு இயக்கம் வைத்து கொண்டு இருக்கிறார், திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, நாளைக்கு என்னுடைய சகோதரன் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறான். இப்போ நான் தாவேக்கா ஆட்சியில் இருக்கிறது அதற்காக மட்டுமே போய் சேருவது. எப்போ அடுத்து எம்பி எலெக்ஷன் இருக்குப்பா, ஏதாவது ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா, அப்புறம் இடையில நிறையா வாரியம்லாம் கிடக்குதியா, எதையாவது ஒன்று வாங்கிக்கலாமியா, இடைத்தேர்தல் வேறு வைக்கிறாங்க, அதில் ஏதாவது போய் நின்றுக்கலாமியா, அப்பா எங்கேயா போனால் பொழைச்சிக்கலான்னு போகிறதுக்கு இது ஒரு பொழப்பா? இது ஒரு பொழப்பா? அப்போ அந்த முகங்களை பார்க்கும்போதே நாகரிகமற்ற அநாகரிகமான முகங்களாக தெரியுது. ஆனால் இப்படி இருந்தால் பொழைக்க தெரியாத ஆள் நம்மளெல்லாம் சொல்லுவோம். நான் பொழைக்க தெரியாத ஆள் அப்படி சொல்லிட்டு போட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி பார்த்தா 5 வருஷம் ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ உடனே தோத்தோன்னே போய் அங்கிட்டு போய் சேர்ந்துக்கிறது. அது என்ன சொல்ல, அது சுயநலம் தானே. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு தொகுதியில் ஒருத்தர் நிற்கிறாரு, கிட்டத்தட்ட 10,000 ஓட்டில் ஜெயிச்சிட்டாரு. இப்போது நம்ம ஊரில் கட்சி தாவல் தடுப்பு சட்டம்னு ஒன்று வந்துருச்சு. வந்தால் நீ வந்து ஒரு அரசியல் கட்சியின் மூலமாக நின்றால் நீ இன்னொரு அரசியல் கட்சி மூலம் ஆட்சி அமைப்பதற்கு உன்னால் சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு ஒரு சட்டம் வந்துருச்சு. சட்டம் வந்தோடனே நீ என்ன பண்ணுறீங்க,
ராஜினாமா பண்ணுறீங்க. ராஜினாமா ஒரு எம்எல்ஏ ஏன் பண்ணணும்னு யாருக்காச்சும் தெரியுமா? ஒரு எம்எல்ஏ ஏன் ராஜினாமா பண்ணணும்னு தெரியுமா? ஒரு ராஜினாமா எதுக்கு தெரியுமா இருக்கணும்? எனக்கு வாக்களித்த மக்களோட பிரச்சனை, மக்களுக்காகவே மக்கள் தான் எனக்கு, அவன் தான் ராஜினாமா பண்ணணும். ராஜினாமா பண்ணவெல்லாம் இப்போ யார் ஏன் பண்ணா எனக்கு சொல்லுங்கள். ராஜினாமா பண்ணாதான் அந்த கட்சியில் சேர்த்துப்பாங்கன்னு சொன்னதா ஒன்று. அடுத்து எல்லாருமே ஆல்மோஸ்ட் அந்த மாதிரியான ஒரு மீட்டரில். அப்போது அங்கே ஓட்டு போட்டாங்கல்ல உனக்கு ஒரு 1.5 லட்சம் 1.5 லட்சம் பேர், அவங்களாம் யார்? உன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யார்? நான் கேட்குறேன். உனக்கு வாக்களித்தார்கள்ல, இப்போ மரகதமாக இருக்கட்டும், சகோதரி மரகதமாக இருக்கட்டும், அண்ணன் விஜயபாஸ்கராக இருக்கட்டும், மற்றவர்கள் வாக்களித்தார்கள், அவங்கள நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? ஏளனமாக பார்க்குறீங்களா? கேவலமாக பார்க்குறீங்களா? முட்டாளாக பார்க்குறீங்களா? அங்கே கிடக்கிற மடப்பைய அப்படி பார்க்குறீங்களா? என்னவா பார்க்குறீங்க? இல்லை நாளைக்கு காசை கொடுத்து அவனை வாங்கிடலான்னு பார்க்க. அவன் ஒரு மனுஷங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மனுஷன். ஒரு வீட்டுக்கு ஒரு தலைமைங்க, அந்த வீட்டில் இருந்திருப்போம், ஒரு தலைவிங்க, 3 பிள்ளைகள்னு வச்சுங்க. அந்த பிள்ளைகள் ஒன்று எல்லாருக்கும் இண்டிவிஜுவாலிட்டிஸ் இருக்குது. அந்த 1.25 லட்சம் பேரும் யாருன்னா உனக்கு போட்டதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல. நீ மட்டும் புசுக்குன்னு போய் ரிசைன் பண்ணிட்டீங்க, நீ ஊருக்கு போ, சட்டத்தை மாற்றுங்க. எத்தனை லட்சம் பேர் உனக்கு ஓட்டு போட்டானோ அத்தனை லட்சம் பேர் சைன் பண்ணி இவர் ரிசைன் பண்ணணும்னு போட்டால் மட்டும்தான் இனிமேல் செல்லும்னு தான் இனிமேல் அடுத்த சட்டம் போடணும். வேறு வழி. அது எவ்வளோ செலவு என்ன? எனக்கு செலவெல்லாம் கூட கொடுங்க. உனக்கு வாக்களித்த மக்களை மதிக்காத நீங்கள் எந்த வகையில் அடுத்த முறை அந்த தொகுதியில் நிற்பீங்க? மக்கள் உங்களுக்கு அதை மீறி வாக்களித்து உங்களை ஜெயிக்க வச்சாங்கன்னா அந்த மக்களை நான் என்ன சொல்லுவது? இது என்னோட பாயிண்ட். நிச்சயமா மக்களுக்காக இப்ப பேசுறேன். ஒருவேளை அந்த மக்கள் வாக்களிச்சு திரும்ப மரகதம் அவர்களையோ இல்ல விஜயபாஸ்கர் ஜெயிக்க வச்சா அந்த மக்களை நான் என்னவா பார்ப்பது? என் பார்வை என்ன அந்த மக்கள் மேல? புரியுதுங்களா? ஸோ ரொம்ப ஒரு மாதிரி மக்களை அவமரியாதை செய்யக்கூடிய செயல் தான் அந்த ரிசைனிங். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு ஆளுங்கட்சியோட இணக்கமாக இருந்தால்தான் என் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் இவங்க ரிசைன் பண்ணுறாங்களோ. ஒரு எம்எல்ஏ என்ன பண்ண முடியுமோ, ஆளுங்கட்சி எதிர்கட்சி யார் வந்தாலும் அதை மட்டும்தான் பண்ண முடியும். எம்எல்ஏ மீறி என்ன பண்ணிட முடியும்? யூ ஹேவ் தட் நாலேஜில், அந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு இருக்குல்ல. சட்டமன்றத்தில் இருந்துக்கிட்டு உங்கள் தொகுதிக்கு என்னென்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க அந்த தொகுதியினுடைய பொதுவாகவே சட்டம் எப்படி இயற்றப்படுகிறது? மகளிருக்கு 1000 ரூபாய் கீழே எங்களுக்கு எதிர்த்து வாக்களித்தவர்களுக்கு இல்லை அப்படின்னு அண்டர்லைன் இருக்கா? ஓகேவா? ஓகேங்களா? இன்னைக்கு அடுத்த ஒரு சட்டம், மின் கட்டணத்தில் 100-200 குறைப்பு, அந்த இடைத்தேர்தலில் நின்று இந்த வாக்களிக்காதவர்களுக்கு இல்லை அப்படின்னு எதுவும் அண்டர்லைன் இருக்கா? அப்படித்தான் ஒரு லைன் இல்லை அப்படிங்க அப்படியே இருந்து போட வேண்டிய. அப்போ சுயநலம். நீ அதிமுகவில் இருந்தால் உன்னால் அடுத்த லெவலுக்கு போக முடியாது. விசிலுக்கு போய் அங்கே நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி மக்களுக்கு செய்கிறதில்ல, நெக்ஸ்ட் லெவலில் யோசிக்கிறீங்க. நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் வளர்ச்சி, உங்கள் வளர்ச்சியை பார்க்குறீங்க, மக்கள் வளர்ச்சி, தொகுதி வளர்ச்சியை பார்க்கல. உங்கள் வளர்ச்சிக்கு நீங்கள் ரெடியாக வருவீங்க. இப்போ வரைக்கும் ராஜினாமா பண்ணவர்களும் அப்படி தான், இன்னும் சில பேர் ராஜினாமா பண்ண போகிறாங்க, அவர்களும் அப்படி தான். அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்லிடுறேன், அப்படி யாரெல்லாம் ராஜினாமா செய்தார்களோ அவர்களை நிச்சயமாக ஜெயிச்சு வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா காலம் மாறிக்கிட்டே இருக்குது, மக்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க, நிச்சயமாக அதை புரிஞ்சுப்பாங்க. ஆனால் அதிமுக கட்சியிலேருந்து நிறைய பேர் ராஜினாமா பண்ணுறான்னு பார்க்குறோம். ஆனால் திமுகலேருந்து அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கலையே. ஸோ கொள்கை ரீதியாகவும் கட்டுக்கோப்பு ரீதியாகவும் ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக இருக்காங்களோ? நீங்கள் ஏதாவது தப்பாக கேள்வி கேளுங்க, சரியாகவே கேள்வி கேட்டால் நான் எப்படி பதில் சொல்கிறது? என்ன எல்லாரும் தப்பாக ஏதாவது சொல்லிட மாட்டானான்னு தானே எதிர்பார்ப்பு. இப்படியாவது திமுக திட்டிட மாட்டானா, ஹெட்லைன் போட மாட்டாமான்னு எல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் நானும் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அதனால தான் அந்த ஜென்சி விஷயங்கள் பேசும் பொழுதும் மற்ற விஷயங்கள் பேசும் பொழுதும் போய் தொகுதி வாரியான போய் விசாரணைகள் வைத்த பொழுதும் தொகுதி வாரியாக விசாரணை எல்லாத்தையுமே நான் விமர்சனம் பண்ணுறேன். ஏன் விமர்சனம் பண்ணுறேன்னா, அங்கே இருக்கக்கூடிய உண்மை நிலையை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு தலைவர் இருப்பாங்க. எப்போவுமே ஒரு கம்பெனி இருக்கும், அதுக்கு எம்டி இருப்பார். அந்த எம்டியை நீங்கள் இந்த கம்பெனியை வளர்த்து பெருசாக எடுத்துகிட்டு போகணுன்னா கடைக்கோடியில் இருக்கான்ல அவன் வரைக்கும் அந்த எம்டிகிட்ட உண்மையாக இருக்கணும். நீங்கள் அந்த எம்டியை எவனா ஒருத்தன் ஏமாத்தணும்னு நினச்சாலும் அந்த அரசு இயந்திரத்தில் ஒரு இயந்திரம் இயங்காமல் போயிடும். அந்த மாதிரி நம்ம இந்த 5 வருட ஆட்சி பிரமாதமான ஆட்சின்னு மக்களாலே சொல்லப்படுது. வாக்களித்தவர்களே குளத்தூர், ஐயோ என்ன தலைவர் தோற்று போய்டும், வாக தூக்கி அங்கே போட்டு தலைவர் தோற்று போய்ட்டோம், வாக போட்டோம் அப்புறம் ஜெயிப்பார், எந்த ஊர் அப்படி. ஸோ இவங்களுடைய மனநிலையை நம்மளால் புரிஞ்சுக்க முடியலை. ஸோ லைக் தட் இந்த மக்களுடைய இந்த 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 மனமாற்றம் இருக்குல்ல, இது தூக்கி கொண்டு போய் எங்கேயாச்சும் தள்ளி விட்டுரும், அதில் பாதளத்தில் தள்ளி விட்டுரும். அப்போது இந்த மனமாற்றத்தை திமுக புரிஞ்சுக்கிச்சானா? புரிஞ்சுக்கலை. யாரெல்லாம் புரிஞ்சுக்கலை? ஈவன் நான் புரிஞ்சுக்கலை. ரங்கராஜ் பாண்டே சாரே என்னென்னமெல்லாம் சொன்னார், புரிஞ்சுக்க முடியல. ஐஎஸ்எல்லாம் சொன்னாங்க, புரிஞ்சுக்க முடியல. யாரோ சொன்னோம், புரிஞ்சுக்க முடியல. அதை தான் நான் ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன். என்னுடைய டாக்டர் சொல்லியிருந்தாங்க, கிளாஸில் என்ன தவிர எல்லோரும் விஜய்ங்கிறாங்களே டேடி, அது எலெக்ஷனில் ஓட்டாக மாறுமான்னு என் டாக்டர் கேட்டாங்க. நான் அதெல்லாம் மாறாதுமா, அது குழந்தைங்க சொல்கிறது தானம்மா,
அவங்க அப்பா அம்மாலாம் அப்படி இருக்க மாட்டாங்க, புத்திசாலிங்களாக இருப்பேன்னு. இப்போ நான் என்னன்னு சொல்கிறது? ஸோ அதனால் எனக்கு இப்போ நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்களோ யார் இருந்தாலும் உங்களுடைய நீங்கள் என்ன நினச்சி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி உங்களுடைய பேர், நீங்கள் இருக்கிற இடம், உங்களுடைய கல்வி, இந்த வளர்ச்சி, ஊரில் இருக்கக்கூடிய வளர்ச்சிகள், உங்கள் அப்பா அம்மாவுடைய வளர்ச்சிகள், இது எல்லாத்தையும் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் யோசிச்சா எல்லாத்துலேயும் திமுக கலைஞர்னு வரும், ஜெயலலிதான்னு வரும், எம்ஜிஆர்னு வரும். அதில் எங்கேயாச்சும் விஜய்னு வருமா? இனிமேல் வருமோ? இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் முதல்வன் திட்டம்ங்கிற பேர் ஒருத்தனை மாற்றிடுமா? நான் முதல்வன் திட்டம்ங்கிற ஒரு பேர்னால அந்த நாடு அழிஞ்சு போயிருமா? அதை ஏன் மாத்துற நீ? நான் முதல்வன் திட்டத்தில் நான் ஸ்டாலின் திட்டம் இருந்தால் நீ மாற்றினதை நான் ஒத்துக்குவேன். நான் ஜெயலலிதா திட்டம் இருந்தால் மாது. அது நான் முதல்வன் திட்டம், நான் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு கெப்பாசிட்டி சொல்கிற டைட்டில் மாத்திர ஈகோ உனக்கு இருந்துச்சுன்னா மக்கள் மேலே உனக்கு எவ்வளோ ஈகோ இருக்கும்? மக்களை நீங்கள் என்ன பார்வையில் பார்ப்பீங்க? இருக்கிற ஆட்கள்லாம் யார்? ஒரு பக்கம் இதில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்த ஆதவர்ஜுனா, அவருடைய கல்வி அறிவு, அரசியல் அறிவு, மூத்த அறிவு, நெடுஞ்செழியனோடு, அன்பழகனோடு, அண்ணாவோடு அரசியல் செய்த அந்த மூத்தர அரசியல்வாதியோடையெல்லாம் அறிவெல்லாம் கொண்டாந்தானே போட்டு நான் முதல்வன் திட்டத்தெல்லாம் மாற்றுறாங்க. இதில் நாளைக்கு தமிழ்நாடு மாறிடுமா உங்களுக்கு? அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இது கடைசி வரைக்கும் நீங்கள்லாம் யோசிச்சு பார்க்க வேண்டியது, திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுச்சு, கலைஞர் என்ன பண்ணார், ஸ்டாலின் சார் என்ன பண்ணார், எம்ஜிஆர் என்ன பண்ணார், ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்க, ஈவன் எடப்பாடியார் என்ன பண்ணான்னு கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வாய்ப்பு இல்லை சார். ஆனால் இப்போ ஈகோ அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துனீங்க. பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் ஈகோ இருக்கும். அந்த ஈகோ நன்மையாக மக்களுக்கு பயன்படுற மாதிரி பயன்படுத்துகிறவங்க தான் தலைவன். ஸோ அப்படி தானே நம்ம ஜோசப் விஜய் அவர்களையும் பார்க்கணும். அவர் மட்டும் எப்படி எதிர்க்கட்சியையோ இல்லை தன்னைக்கு ஓட்டு போட்ட மக்களை அழிக்கணுங்கிற மாதிரி எப்படி அந்த ஈகோ அழிக்கணுங்கிற மனநிலை வேறு சார். இது திரும்ப திரும்ப அவரை எப்படி மக்கள் எல்லாம் அவள் என்ன நினச்சிட்டாங்கன்னா, அப்படியே சினிமாவில் நடிச்சுனே வந்தார் முதல்வராக, சினிமாவில் கிளைமாக்ஸ் பார்க்குற மாதிரி ஓட்டு போட்டு முதல்வராகிட்டாங்க. இது சினிமா கிடையாது, ஓகேங்களா? அவங்களுடைய பணி எவ்வளோ பெரிய ஆகச்சிறந்த பணி, அது எவ்வளோ பெரிய ஜாப், அதாவது எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். சட்டசபையிலே இப்போ பேச முடியலை. பேச முடியாத சூழலுக்கு முதல் நாள் தான் ராஜ்மோகன் சொல்கிறாரு, பார்த்தீங்களா எல்லா சேனலும் ஓப்பன் பண்ணிட்டோம், லைவ் ஓடுது பார்த்தீங்களா அப்படின்னா. ஏன் நீங்கள் லைவ் ஆஃப் பண்ணீங்க? உங்கள் தலைமுறைக்கு பேச தெரியலன்னு ஆஃப் பண்ணிட்டீங்களா இல்லையா? இல்லை, அது ஏதோ கை கலப்பாகிற மாதிரியான ஒரு சம்பவமும் என்ன வேணால் வரட்டுமேங்க. ஏன் சொல்கிறீங்க? இப்போ ஏற்கனவே ஆட்சியில் பண்ணலைன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால தானே பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போ மக்கள்கிட்ட போய் சேர்றது. சத்தியப்பிரமாணமே என்ன பண்ணுறீங்க? சத்தியப்பிரமாணத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, இங்கே அரசியலமைப்புக்கு உட்பட்டு சில விஷயங்களை மறைமுகமாகவும் நேரடியாகவும், மக்கள்கிட்ட நேரடியாக வெளிப்படையாக பேசுகிறதும் ஒரு அமைச்சர்கிட்ட இருக்கட்டும், மறைமுகமாக செய்கிறதும் அதுக்குள்ளே இருக்குன்னு இருக்குது. நீங்கள் எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட என்னென்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த விளையாட்டை அந்த பாப்கார்ன் விற்கிற மாதிரி விற்றுட்டு போகிறது கிடையாது அரசியல். அப்படி தான் நீங்கள் அரசியல் பண்ணீங்க 2 வருஷம், அப்படி தான் விளம்பரம் பண்ணீங்க, அப்படி தான் பிரச்சாரம் பண்ணீங்க, அப்படி தான் மீட்டிங் நடத்துனீங்க, போனீங்க, போகிற இடத்துக்குலாம் கொத்தாக செத்தான், எல்லாரையும் தூக்கி கொண்டு புதைச்சிட்டிங்க. அது அப்படி பேச்சே இல்லை. சரி, ஓகே, 41 பேர் மரணத்திற்கு செந்தில் பாலாஜி காரணம். வந்தோடனே ஆணையம் அனுப்பிச்சிங்களா? அதுக்கு வந்தோடனே இப்போ சட்டசபை நடந்துச்சு 3 நாள். அதில் அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இது அமைச்சு, ஒரு அதிரடிப்படை அமைச்சு போய் கண்டுபிடிக்க சொன்னீங்களா? ஏன் சொல்லலை? அன்றைக்கி திமுக மேலே பழி போட்டிங்கல்ல. நீங்கள் இதுதான் சிபிசிஐடி விசாரிக்கணும்னு சொன்னீங்கல்ல. போலீஸ் உங்ககிட்ட தானே இருக்குது. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? 41 பேர் உயிர் மேலே உங்களுக்கு அப்போது இது இல்லையா? என்ன சொல்ல, அக்கறை இல்லையா? அதுக்கு முன்னாடி 5-6 பேர் செத்தானே, அதெல்லாம் அக்கறை இல்லையா உங்களுக்கு? அப்போ நீங்கள் பொய் சொன்னீங்களா? கேள்வி கேட்க தோணுதா இல்லையா? நேரம் பண்ணியிருக்கணும்ல, ஏன் பண்ணலை? அப்போ தப்பு யார் மேலே? உங்கள் மேலே தான் தப்பு ஒத்துப்பீங்களா? சட்டசபையில் நாங்கள் ஒத்துக்கிறோம் நாங்கள் தான் சொல்லுவீங்களா? சும்மா அப்படி போகிற போக்கில் என்னத்தையோ ஒன்று பண்ணி எதையோ பேசி, அங்கிள் நான் கேட்குறேன் ஓட்டு போடுங்கன்னு பிள்ளைங்களை எல்லாம் கேட்டு, அந்த பிள்ளைங்கள்லாம் வீட்டில் போய் எதையோ சொல்லி ஓட்டு போட்டு ஜெயிச்சு உட்காந்துட்டு ஒரு பெரிய காமெடியாக ஒன்று நடந்துட்டுருக்கு. பார்ப்போம். ஆனால் அந்த பாப்கார்ன் வித்துங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னீங்கல்ல, ஆல்மோஸ்ட் அடுத்த 5 வருஷத்துக்கு திமுகவும் அதே மாதிரி இருக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டு அந்த ஜென்சி மீட்டெல்லாம் வைக்கிறாங்களோ, நம்மளுக்கு இப்படி தான். அதுக்கு தான் நான் எதிராக சொன்னேன். நீங்கள் கேட்ட கேள்வியில் எனக்கு உடன்பாடு இல்லை. கேள்வியில் இல்லை, அந்த செயல்பாடில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு தான் நான் கேள்வி கேட்டேன். இளைஞர்களை சேர்ப்பது, சிறுவர்களை சேர்ப்பது அப்படின்னு சேர்த்தா, திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தினுடைய ஒரு பகுதி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சித்தாந்தங்களின் ஒரு பகுதி. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம திரும்ப பிள்ளைகளை புரட்சிகரமாக வளர்க்கணும். இப்போது விஜய் சாருடைய எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் கேட்ட பாடல்கள் ஃபுல்லாக சினிமா பாடல்கள் தான் கேட்டேன். எல்லாம் காதல் பாடல்கள்லேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக சினிமா பாடல்கள் தான் கேட்டேன். அதைத்தான் நம்ம பிடிக்கலைங்கிறோம். திரும்ப நானும் சினிமா பாடல்களோட நான் அடுத்த தடவை ஆட்சியை பிடிப்பேன். நான் தப்பாக தானே இருக்கும். இப்போ நம்ம ஜென்சிகிட்ட கொண்டே சேர்க்க வேண்டியது, மாணவர் அரசியலை துவங்குகிறோம்.
இன்றிலிருந்து அது மாணவர் அணின்னு ஒரு அணியே இருக்குது. அதிலிருந்து நிறைய செயல்பாடுகளை நம்ம துவங்குகிறோம். இப்போ வந்து கிராமங்கள் தோறும் மீட்டிங் போட போகிறோம். கிராமங்கள் தோறும் இந்த கதை சொல்லுவது, கம்யூனிச கதைகள் சொல்லுவது, கம்யூனிச சித்தாந்தங்கள் சொல்வது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு சொல்லுவது, நம்ம ஊரில் கல்வி எப்படி வந்துச்சுன்னு வரலாறு சொல்வது, நம்ம ஊரில் பொருளாதாரம் எப்படி வந்துச்சு, எப்படி நம்ம வந்து இனமாக வளர்ந்தோம், முறையாக நீதி கட்சி எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, சரிபிடி தியாகராயர்னா யார், பனகல் அரசர்னா எவ்வளோ இருக்குது சொல்கிறதுக்கு. அதை தானே போய் கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம அதை சேர்க்காம நீங்களும் வாங்க அதே மாதிரி பாட்டு பாடுவோம், அதே மாதிரி டான்ஸ் பண்ணுவோம், அதே மாதிரி ரீல்ஸ் பண்ணுவோங்கிறதுல தான் எனக்கு உடன்பாடு இல்லைங்கிற. ஒருவேளை இது திமுகவை வளர்த்து திமுகவும் விஜய் மாதிரி அடுத்த தடவை ஜெயிச்சார்ன்ற சூழல் வந்தாலும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா மக்களை இப்போ நம்பவே முடியலை. இப்போ நீங்கள் ரீல்ஸ் போட்டாங்க, நீங்கள் கிட்டத்தட்ட நீங்களே வீட்டில் உட்காந்து தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட ரீல்ஸை பாருங்கள். ரீல்ஸ் கேட்டவங்க பெரும்பான்மையான பெண்கள் என்ன உடை அணிந்திருந்தார்கள், எப்படியெல்லாம் ஓட்டு கேட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் ஓட்டு போட்டவங்களாம் குடும்ப பெண்கள் எல்லாம் கொத்தாக போய் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பம். ஓட்டு கேட்டது யார், ஓட்டு போட்டது யார், அது ரெண்டுமே கம்பேர் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு அந்த சகோதரிகள், அந்த ஓட்டு கேட்ட சகோதரிகளுடைய உடை அதெல்லாம் பார்த்துருந்தா முதல்ல ஓட்டே போட்டிருக்க மாட்டாங்க. அப்போ அது ரீல்ஸ்னாலெல்லாம் அந்த ஓட்டு விழலை, அதெல்லாம் போய் இந்த 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 இன்ஸ்டா மூலம் அதெல்லாம் தப்பு சார். எனக்கு அதிலெல்லாம் உடன்பாடு. நீங்கள் சொல்கிற இப்படி ஒரு கணக்கு எடுத்து தான் நீங்கள் அரசியல் இனிமேல் நடத்த போகிறீங்கன்னா அந்த கணக்கே தப்பு. அது எந்த கட்சி செஞ்சாலும், நாளைக்கு அண்ணாமலை அவர்கள் புதுசாக அவரே செஞ்சாலும் தப்பு. மக்கள் ரொம்ப தெளிவாக மாற்றம்னு கேட்டாங்க. ஆனால் அது மாற்றம் இது இல்லைன்னு அவங்களுக்கு தெரியலை, அவ்வளோதான். மாற்றம்னு கேட்டாங்க, அது மாற்றம் இது இல்லை. ஆனால் நான் ராசா அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். மாற்றம் என்பது என்னன்னா, என்னுடைய தாத்தா வந்து தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஓகே, என்னுடைய தந்தை அடுத்த பட்டமாக பண்ணையில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அடுத்து செருப்பு துண்டெல்லாம் அதுக்கப்புறம் தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கல்லூரியில் படித்தேன். அதுக்கப்புறம் நான் எம்பி ஆனேன். இதெல்லாம் மாற்றம் அப்படின்னார் இல்லையா? அந்த மாதிரி மாற்றத்தை நோக்கி இவங்க போகாமல் இவங்க ஏதோ அது மாற்றம்ங்கிற ஒரு சொல்லுவாங்க. நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேங்கிறதுக்கும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்னு பயந்துக்கிட்டே இருப்பாங்கல்ல. இவர் விஜயே அப்படி தான் கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்னு அவங்கள சொல்லிட்டார். அவருக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லை. அப்படி கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் 140க்கு மேலே வந்திருக்கணுமே, ஏன் 107 ஆடிக்கிட்டு நிற்கிது. ஸோ அவருக்கே கான்ஃபிடென்ட் இல்லை, மக்களும் அறகுறையாக ஓட்டு போட்டுட்டாங்க. ஸோ எனக்கு இந்த ஜென்சிஸ் வர்றது, சார் நீங்கள் கட்சின்னு ஆரம்பிச்சிங்கன்னா இப்படி ஒரு வயசில் ஒருத்தனை கொண்டு வர்றது, 8 வயசில் காமனாக நமக்கு ஒரு கொள்கை இருக்குது சார். அந்த கொள்கையை கரெக்டாக கொண்டு போய் எந்த வயசில் அரசியலுமே சார் ஒரு 18 வயசுக்கு கீழே அவன் அரசியலுக்குள்ளே இருக்கலாம், அரசியல் செறிந்து கொள்ளலாம், எல்லாமே பண்ணலாம். அவன் அரசியல் ஆக்டிவாக வர்றதில் எனக்கே உடன்பாடு இல்லை. அவன் நல்லா படிக்கிற வயசு, அது நல்லா படிக்கிற வயசு. 18 வயசு 19 வயசுலாம் பயங்கரமாக உட்காந்து அவன் படித்து அடுத்த லெவலுக்கு வளர்ந்து இந்த ஜெனரேஷன் அப்படி தானே சார் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அது ஒரு அரசியல் கட்சியினுடைய பங்கு தானே, அதுக்கு தானே வரும், அரசியலுக்கு மக்களுக்கு செய்கிறது தானே வரும். இப்போ ஒரே ஒரு விஜய் வந்து 12 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் எல்லா பிள்ளைகளையும் நாசம் பண்ணிட்டாருங்கிறதுக்கு அதே வேலையை நம்மளும் செய்ய முடியுமா என்ன? நம்ம எஜுகேஷன் தான் கொடுக்கணும். நம்ம மீண்டும் அவன் விஜயை வச்சுக்கிட்டு படம் பார்த்துட்டு இருந்தான்னா அது பிடுங்கி வீசிட்டு அண்ணாவை கையில் கொடுக்கணும், பெரியாரை கையில் கொடுக்கணும். இதைத்தானே நம்ம பண்ணணும். ஸோ விஜய்க்கு மாற்றம் அதே மாதிரி ஒரு நடிகரை கொடுத்து இனிமேல் இவனை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுறது எனக்கு உடன்பாடு. அபியூஸ் வந்துட்டு அண்மை காலமாக, அதாவது வந்துட்டு ஒரு மூர்க்கத்தனமான ஒரு நிலை வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்குது. சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம்மும் வந்துட்டு இதை சொல்லி தான் ஆட்சிக்குள்ளே வந்தாங்க. ஆனால் வந்ததுக்கப்புறமா நிறைய நடந்துட்டு இருக்குது. ஒரு தகப்பனாக நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுடைய ஒரு மனநிலை என்னவா இருக்குது சார்? அரசியல் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டாங்க என்பது அரசியல் பார்வை. ஏன்னா இது வந்து சமுதாயத்தில் அது நடந்துகிட்டே இருக்குது. திமுக பண்ணும்போது திமுக செஞ்சிச்சு, இப்போ வந்து மக்கள் மனதில் மாற்றம் வேண்டும். இதை வந்து ஒரு முதலமைச்சர் சொல்கிறது வந்து நீங்கள் என்ன சொல்லி ஓட்டு கேட்டு வந்தீங்களோ அது முரண்பாடு. அது முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். அவரை மக்களை வந்து ஏமாற்றிட்டாரு அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கணும். முன்னாடி தமிழகத்தில் இந்த மாதிரி என்ன விஷயம் நடந்தாலும் முதல்வரோ துணை முதல்வரோ யாரோ ஒருத்தவங்க போய் அங்கே நின்றுவாங்க. இன்றைக்கி வந்து எந்த மரணத்துக்கும் யாரும் போகிறதில்ல. இப்போ அவங்களுக்கு தெரியும், ரைட்டு, மக்களோடு மக்களாக இருந்த ஒரு ஆட்சியை தூக்கி போட்டுட்டு மக்கள்கிட்டயே வர முடியாத ஒருத்தர் முதல்வராக வச்சுட்டோன்னு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. இது ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்துட்டு இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு, மீடியாஸ் இல்லை, காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு, பிள்ளைகள் போய் சொல்கிறது இல்லை. அதாவது அதை பற்றின புரிந்துணர்வு இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்துணர்வு வர ஆரம்பிக்குது. புரிந்துணர்வு வர ஆரம்பிக்க பிள்ளைகள் போய் சொல்ல ஆரம்பிக்கும். முன்னாடிலாம் அந்த பேட் டச்சை போய் சொல்லாமல் இருந்திருக்கிறாங்க.
இப்போ சொல்லிடுறாங்க உடனடியாக. ஏன்னா குட் டச் பேட் டச் இப்போ ஸ்கூல்லேயே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ இது என்னென்னா இப்போ தண்டனைகள் அதிகமாகுது. இப்போ குற்றவாளிகள் ஆகும்போது அடுத்த நாளைக்கு நடக்க வேண்டியது வந்து அன்றைக்கி நிறுத்திக்கிறான். இப்படி காலங்கள் போக போக பிள்ளைகள் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வு வர குழந்தைகள் மத்தியில், பெண் குழந்தைகள் மத்தியில் வீட்டில் சரியாக சொல்லிக் கொடுக்க அதே மாதிரி இதை ஆட்படுத்தக்கூடிய ஆண்கள் இருக்காங்க, அவர்களுக்கும் ஒரு பெரிய பக்குவம் குடும்பம் தான் கொடுக்கணும். தாய் சகோதரி மாதிரி தான் எல்லா பிள்ளைகளும். உனக்கான உறவா உனக்கான ஒருத்தர் வர்றாங்கிறத மட்டும்தான் உன்னோட அந்த இன்னொரு பார்ட். மற்றபடி எல்லாமே உனக்கு வந்து ஒரு நல்ல உறவு தான் சொல்லி கொடுக்கறது ஆண் பிள்ளைகள் சைடும் இருக்கணும். இது காலங்களுக்கு கொஞ்சம் மாறும். பட் இதுக்கு அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை. இதை அரசியல் படுத்தி ஜெயிச்சது தப்பு தான். சரி, இப்போ ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நான் உங்கள் நண்பர்னு வைங்களேன், நான் உங்களோட வரேன், பயணிக்கிறேன். ஆனால் என்னுடைய கொள்கை வேறு, உங்களுடைய கொள்கை வேறு, சித்தாந்தங்கள் எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் உங்களோட இருக்கேன், உங்கள் அலுவலகத்தில் தங்குறேன், உங்களோட சாப்பிட்றேன், உங்களுடைய வேலைகளில் பங்கெடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் எனக்கு ஒர்க்கு கொடுக்குறீங்க, நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்துட்ருக்கேங்கிற மாதிரியான ஒரு சூழல் ஒன்று இருந்துக்கிட்டே இருந்த மாதிரியான ஒரு நிலை இருந்ததில்ல. இன்னைக்கு அப்படி இருக்குதா? இல்லை இருவேறு கொள்கைகள் கொண்ட மனிதர்கள் ஒரே இடத்துல பயணிச்சுக்கிட்டு ஒரு ஆதாயத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் அடைய முடியுதா? ஆக்சுவலாக முன்னாடியோட இப்போ தான் அதிகம். இப்போ தான் வந்து கொள்கை மாற்று உடையவர்கள் வந்து அது கம்ப்ளீட்டாக வேறங்கிற கம்ப்ளீட் புரிதலில் பயணிக்கிறது இப்போ சமீப காலமாக தான். இப்போ எனக்கு வந்து என்னோடய அருமை சகோதரர் அண்ணாமலை அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பொலிட்டீஷியன், பியூட்டிஃபுல் பொலிட்டீஷியன். நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லிடுவேன், ஃப்யூச்சரில் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான பொலிட்டீஷியனாக அவர் இருப்பாருன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அவர் என்னோடய இன்டர்வியூஸ் பார்த்தோன்னே கூப்பிட்டு ரொம்ப க்ளீனாக இருந்தது, இதில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கீங்களா, அந்த பாயிண்ட் ரொம்ப ட்ரூ அப்படிம்பார். அது ஏன் சொல்லணும்? அப்போ அவர் இப்போ லண்டன் போகிறாரு பொலிட்டிக்ஸ் படிக்க. நான் அவர் ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஐயோ அண்ணா ரொம்ப சந்தோஷம்ண்ணா, தேங்க்யூண்ணா. அப்போ லேண்ட் ஆனோன்னா அண்ணா ரீச்சுட்டுன்னு அனுப்புகிறார் இல்லையா? இது என்னதுன்னா கம்ப்ளீட்டாக கொள்கையாக நீங்கள் எனக்கு நண்பன் அண்ணாமலையை திட்ட சொன்னீங்கன்னா நான் திட்டிகிட்டே இருப்பேன். அவர் வந்து நண்பர் போசங்கிட்ட தூக்கி போட்டு அரசியல்வாதி போசங்கிட்ட திட்ட சொன்னால் திட்டுவார். எங்களுக்கு அது ரெண்டுமே இருக்குது. ஸோ அந்த புரிதல் எங்கள் 2 பேர்ட்ட இருக்குது. அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து நான் நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்கேன், எனக்கு அரசியல் குருவில் அவரும் ஒருத்தர். எனக்கு எப்படி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரோ அந்த மாதிரி எனக்கு அவரும் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். ஏன்னா போராளிகள் இங்கே எப்படி உருவாகிறாங்க அப்படின்னா, போராளிகள் வந்து போராட்ட களத்திலேருந்து வரணும், வாய்ப்போராளிகள் வரக்கூடாது. விஜயெல்லாம் வாய்ப்போராளி, திருமாவளவன் அப்படி கிடையாது. அவன் வசித்த இடம், வாழ்ந்த இடம், சந்தித்த நிகழ்வுகள், கல்லூரிகளில் சந்தித்த பேராபத்துக்கள், அடி வெட்டு குத்துன்னு போட்டு நசுக்கும் போது ஒரு கோபம் வரும்ல, பல்வேறு விதமான வழக்கறிஞர்களை உருவாக்குறாரு. உனக்கு என்னடா பிரச்சனை, உன்னை சட்டமாக தானே ஏறி மிதிக்கிறான், சட்டத்தை உங்கையில் எடுத்துக்கிட்டே நான் கேள்வி கேட்ட ஒரு தலைவன் இருக்கிறார்ல, அவர் எனக்கு பெரிய கொள்கை தலைவனாக இருக்கிறார். அவர் போய் தாவேக்கால சேரும் பொழுது விமர்சனம் பண்ணணும்னா விமர்சனம் பண்ணுவேன். எதை விமர்சனம் பண்ணுவேன்? நீங்கள் சேர்ந்தது தப்புன்னு விமர்சனம் பண்ணுவேன். ஆனால் நானே இந்த ஒரு வருடத்துக்குள்ளே பல இன்டர்வியூஸ் நீங்கள் எடுத்து போய் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே அவர்களுக்கு ஒரு அமைச்சரவை கொடுத்துருக்கலாமே நான் பேசியிருக்கேன். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் எனக்கு பேசுவதற்கான சுதந்திரம் கொடுக்கப்பட்டதால் சொல்கிறேன். எங்கள் கட்சியில் அது உண்டு. அவனு கொடுத்துருக்கலாமேன்னு பேசினவன் தான் நான். அப்போ அவர் கூட நான் இன்றைக்கி வரையும் பயணித்து கொண்டு இருக்கிறேன். அண்ணன் திரு வன்னியரசு அவர்களுக்கு பிரச்சாரம் சென்றவன் நான். சின்ன ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்கிறார். அன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்கிறார், அது ஒருவேளை நீ வந்ததாக கூட இருக்கலாமேன்னு சொல்லி கட்டி அணைத்தவர். இன்றைக்கும் சந்திக்கிறேன், பேசுகிறேன், என்னால் முடிந்த உதவிகளை ஏழைகளுக்கு அவர் மூலமாக செய்கிறேன். இதில் என்ன நம்ம அடைந்த இது தானே. இப்போ நீங்கள் அப்படியே எடுத்திங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் அந்த பேட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கள் அண்ணனுக்கு ஒன்றா நான் தாண்டா முன்னாடி நிற்பேன், அது எங்கள் அண்ணனுக்கு ஒன்றுனா, எங்கள் அண்ணனுடைய அரசியலுக்கு ஒன்றுனா நான் போக மாட்டேன், எங்கள் அண்ணனுக்கு ஒன்றுனா நான் போவேன். அது என் அண்ணி, என் பிள்ளைங்க, அது அவங்க வீட்டில் போய் அவனா போய் 4 பேர் நின்று கலாட்டா பண்ணான்னா முதல்ல போய் நெஞ்ச நிமித்தி நிற்கிற தம்பி நான் தான். ஸோ அது இன்றைக்கி அதிகமாகவே இருக்குது. முன்னாடி மாதிரி அது மாதிரி வேற்று கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள், தோழர்கள் இப்போ இன்றைக்கி வந்து தாவேக்கால எத்தனையோ என்னுடைய மிகச்சிறந்த நண்பர்கள் தாவேக்கால இருக்கிறாங்க. கொள்கை வேறு நட்பு வேறு, அமைச்சர்களாகவே இருக்கிறாங்க. இன்னமும் பேசிகிட்டு இருக்கிறோம், நல்ல நட்பு இருக்குது. அரசியல் பேச மாட்டோம். என்னுடைய மிகச்சிறந்த நண்பன் ஒருத்தர் இருக்கிறாரு, பேர் சொன்னால் அவர் பர்சனல் லைஃப் பாதிக்கும். நாங்கள் 2 பேரும் தான் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறோம். எனக்கு எல்லாமே அவர் தான். அவருடைய பெண்ணுக்கு நான் தான் தாய்மாமன் சீர் செஞ்சேன், என் பெண்ணுக்கு அவர் தான் தாய்மாமன் சீர் செஞ்சார். இவ்வளோக்கும் என் பெண்ணுக்கு தாய்மாமன் இருக்கிறார், அவர் பெண்ணுக்கும் தாய்மாமன் இருக்கிறார். அவர் பெண்ணோட தாய்மாமன் இலங்கையில் இருக்கிறார், என் பெண்ணுடைய தாய்மாமன் அமெரிக்காவில் இருக்கிறார். அப்போ நான் உடனே என்ன பண்ணுறேன், 2 பேரும் 2 மாதங்களுக்குள்ளே 2 பேரும் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க. அப்போது அவரே எதிர்பார்க்காம நான் போய் அந்த அந்த ஃபுல்லு அழுதார், என்னை கட்டி பிடிச்சி நான் செஞ்சேன். என் பிள்ளைக்கு வந்து அவர் மிரட்டிட்டார், அப்படி ஒரு சடங்கே பண்ண முடியாது. அப்போ அவர் வேறு கட்சி, நான் வேறு கட்சி. அவர் தாவேக்கால இருக்கார், நான் திமுகவில் இருக்கிறேன்.
காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் 10 ஃபோன் பண்ணுவேன். அது அவருக்கு. அவர் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் 10 ஃபோன், அது எனக்கு. நாங்கள் இருவரும் அரசியல் பேச மாட்டோம். ஸோ அது இருக்குது. முன்னாடி விட இப்போ ரொம்ப நாகரிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கணும். ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்துக்கும் உங்களோட உற்சாகமான பேச்சு. தேங்க்யூ.